எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் ஹேவல்ஸ் கிராம்டன் ஃபேன்கள் இப்போது அதிரடி விலையில். தரமான பொருட்களுக்கு உடனே வாங்க எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த சம்மருக்கு கூல் சொல்யூஷன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் சம்மர் கூல் ஆஃபர். ஃபேன் பிராண்ட்ஸ் காம்ப்டன், ஹேவல்ஸ், உஷா, ஓரியன்ட் எலக்ட்ரிக், ஆட்டம்பர்க், சூப்பர் ஃபேன்ஸ், ரெமி, போலார், விகார்ட், போல்ஸ்டார், ஆல்மனாட். வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ், விகார்ட், ராக்கோல்ட், ஏவோ ஸ்மித், ஹேவல்ஸ் அனைத்து முன்னணி பிராண்ட்கள் அவைலபிள். கிராம்ப்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் 1550 மட்டும். ஷோரூம் லொகேஷன்ஸ் என்எஸ்சி போஸ் ரோட், கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர், பாரிஸ். அண்ணா சாலை, ஸ்பென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம். அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகர். ஆஃபர் உள்ளவரை மட்டும். எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ், குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் சின்ஸ் இயர்ஸ். முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் முறையாக விஜய் அவர்கள் இன்னைக்கு டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காரு. சுமார் 10 நிமிஷம் நடந்த இந்த சந்திப்பில் மாநில நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் முன் வச்சதா சொல்லப்படுது. தேர்தலுக்கு அப்புறம் 2ஆ பிளவுபட்ட அதிமுக இன்னைக்கு மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்கு. எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சிலர் இபிஎஸ்ஸை சந்தித்து தங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்டாலும் சிவி சண்முகம் தன்னோட முடிவில் கராராக இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் அவர் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போறதாகவும் கூறப்படுது. கேரள எதிர்க்கட்சி தலைவர் பினராயி விஜயன் வீட்டில் இன்னைக்கு அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துனாங்க. இது தொடர்பாக பேசின பினராயி விஜயன் ராகுல் காந்தியோட ஆசை நிறைவேறி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி போன்றவர்கள் இது போன்ற சோதனைகளை எதிர்பார்த்ததாகவும் இது விசாரணை இல்லை சதின்னு சொல்லியிருக்கார் பினராயி விஜயன். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துறதுக்கு எந்த இடைக்கால தடையும் விதிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. நடப்பு கல்வியாண்டில் இருந்து அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்கி மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுச்சு. இதை எதிர்த்து பல்வேறு தரப்பிலிருந்து தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையில் இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் அமல்ல இருக்க இன்னைக்கு அத்துமீறி தெற்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு அமெரிக்கா. இதுக்கு ஈரான் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இந்த தாக்குதல்ல ஈரான் வீரர்கள் 4 பேர் உயிரிழந்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு. மேலும் அமெரிக்காவோட இந்த அத்துமீறலுக்கு பதிலடி கொடுக்க தங்களுக்கு உரிமை இருக்கிறதாகவும் ஈரான் எச்சரிச்சிருக்கு. ஹமாஸ் ஆயுதப்படையோட புதிய தலைவரை கொண்டுட்டதா இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. புதிய தலைவரான முகமது ஓடே காசால நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த செய்தியை இப்போ வரைக்கும் ஹமாஸ் உறுதி செய்யலை.